இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் தானியேல் 2:15. இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவையும் சொல்லணும், அதோட அர்த்தத்தையும் சொல்லணும்னு ஞானிகளை பார்த்து சொல்கிறான். அப்போது ஞானிகள்னால் சொல்ல முடியாமல் போனதுனால பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்ய சொல்கிறான். அப்போ தானியேலை கொல்ல வந்த ராஜாவோட வேலைக்காரன்கிட்ட எதனால் இப்படி எல்லாத்தையும் கொலை செய்கிறீங்கன்னு தானியேல் கேட்கும்போது நடந்ததை சொல்கிறான். இங்கே அந்த வேலைக்காரன் தானியேலை பார்த்த உடனே கொன்று போட்டுக்கலாம், அதுதான் அவனோட வேலை. ஆனால் தானியேல் கேட்குறதுக்கு பொறுமையாகவே பதில் சொல்கிறான். தானியேல் மேலே ஒரு கீறல் கூட விழுகலை. ஏன்னா தேவன் தானியேல் பக்கம் இருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையிலையும் இதுவரைக்கும் எத்தனையோ ஆபத்துகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்போம். ஆனால் அதில் நம்ம சாகாதபடி தேவன் நம்மளை காப்பாற்றி இந்நாள் வரைக்கும் உயிரோட வச்சுருக்கிறாரு. அதை ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்த்தாலேவும் சோர்ந்து போகிற நேரத்துலையும் சோதனை நேரத்துலையும் தேவனை விட்டு விலக மாட்டோம். தானியேல் போல் என்றென்றைக்குமே விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும். ஆமேன்.